22/8/1926 பெரியார் பேசுனது குடியரசில் இருக்குது. அதாவது அவர் விதவை மறுமணத்தை பற்றி பேசுகிறாரு. விதவைகள் இங்கே மதத்தை சொல்லி ஒரு ஜாதி ரீதியாகவும் விதவைகளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. விதவைகள் மறுமணத்தை இவங்க ஆணாதிக்க மூலமாக தடுக்கிறாங்க. ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டா அவளோட ஆசை உணர்வுகளை மதிக்காமல் அவள் அடிமையாக தான் இருக்குன்னு வீட்டுக்குள்ளே முடங்கி தான் இருக்குன்னு நிறைய விஷயத்தை சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதே விதவை பெண்ணுக்கு சமுதாயத்தில் நடக்கிற ஆண்களால் நடக்கிற பிரச்சனை பற்றி இங்கே எவனும் பேசுகிறே இல்லை. அதாவது அதுலேயும் பாதுகாப்பு இல்லாத விதவைகள் ரொம்ப கேவலமாக நடத்தப்படுறாங்க. அது ஒரு சிசு கொலையில் கொண்டு நிறுத்தும். பெண்ணை தவறான வழி நடத்தும், தவறான இச்சைக்கு வழி நடத்தும். இப்படி நிறைய அவங்களோட உணர்வு ஆசையும் அடக்கக்கூட இள வயது விதவைகளையும் அடக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா வயதானவங்க நிறைய இளவயது பெண்களை திருமணம் பண்ணி இறந்து போகிறாங்க. நிறைய விஷயத்த அதில் சொல்லியிருக்காரு, சொல்லி தான் சொல்கிறது. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உணர்வு எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும். இது ஜாதி மதத்தை தாண்டி இதை செய்யணும். இதுக்காக நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஏன் பிரசங்கம் பண்ணுறேன்னா அதுவும் காரணம் சொல்கிறது. நான் 7 வயசில் சிந்திக்க ஆரம்பித்தேன். என் பெற்றோர்கள் நான் ஒரு வைதிக மதம் வைணவ மதத்தில் பிறந்தவன், அந்த வழிபாட்டில் வளர்ந்தவன். என் பெற்றோர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட பழகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதிர்த்து நான் பழகினேன், அவங்களோட சாப்பிட்டேன், உட்காந்தேன் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி சொல்கிறாரு. 16 வயசில் பெண்களுக்கான குற்றங்களை நான் இப்போ பார்த்து கொதித்தேன். பெண்கள் எவ்வளோ கேவலமாக நடத்தப்படுறாங்க ஆண்களால். ஆணாதிக்கம் எவ்வளோ ஒரு கழுகு, அதாவது பணத்தை சுற்றின கழுகு மாதிரி பெண்களை கேவலமாக நடத்துகிறாங்க. விதவை பற்றிகளும் அதை சொல்லிடுறாரு. இப்படி கேவலமாக நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா 16 வயசில் கொதிச்சேன்னே சொல்கிறது. ஆனால் இந்த பெரியாரை தான் 16 வயசில் உல்லாசமாக விபச்சாரி கூட இருந்தார். நீ சாமி சிதம்பரம் எழுதுனது தான் இந்த சங்கி கூட்டமும் நாம் தமிழர் கூட்டமும் சொல்லிட்டு தெரியுது. அவர் சொன்ன கருத்துக்கும் பெரியார் விடுதலை குடியரசில் எழுதின கருத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இதை ஒரு குற்றமாக தீக்கிட்டு இவனை சொல்லி புறம் பேசிட்டு அலையிறான்னா அது அந்த புக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சாமி சிதம்பரம் யார், அவர் எதனால் அப்படி சொல்லி அதை எப்படி சேர்த்து சொல்கிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே அதையும் பாருங்கள். தொடர்ந்து 3 வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன், பாருங்கள். அதனால் பெரியார் விதவை மறுமணத்தை பற்றி நிறைய வரதராஜ நாயுடு கொண்ட அந்த விதவை ஒரு திருமணத்தை பற்றி ஒரு புத்தகத்தையும் பெரியார் பாராட்டி தான் இந்த விஷயத்தில் பேசியிருக்காரு. இதான்